உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது பொதுவா எந்த ராசிக்கு நல்ல இடம் இல்ல. இவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போறார். அப்ப இவங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, பண விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு உண்மை. பணத்தை கொண்டு போய் நான் பிரைவேட் கம்பெனில போட்டேன், ஒரு சீட்டு கம்பெனில போட்டு ஏமாந்தேன், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நகை வாங்குறீங்க வச்சுக்கோங்க, அந்த நகை விஷயத்துல இரவல் கொடுக்க வேண்டாம். நிறைய நகை சேர்ப்பாங்க இப்ப விருச்சிக ராசிக்காரங்க. பிறகு இரவல் கொடுக்கறது, கொடுத்த நகை திரும்ப வராது. விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கிட்டு நான் ஒரு வாக்கிங் போறேன், இல்ல ரோட்ல நின்று யாரும் அத்துக்கிட்டு போயிட்டாங்க, நகை திருடு போறதெல்லாம் இந்த காலகட்டம். பெரிய பிரச்சனைகள் மனுஷனுக்கு வருதுன்னா அதுலயும் காப்பாற்றுறது அந்த உக்கிர தெய்வங்கள். அதனால நரசிம்மரை வழிபடணும். மந்திர ராஜபதம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா, அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல எந்த எதிரியும் நம்மளை நெருங்க முடியாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாழ்க்கையில ஜாதகம் எவ்வளவு முக்கியம், ஜோதிடம் நம்ம வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு போகுது, அதை எப்படி நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களா நமக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சார், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் ரொம்ப யோகத்தை தரக்கூடிய கிரகம்மா. இவங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்து காசு பணம் நல்லா இருக்கு ஒருத்தருக்கு சொல்லிட்டாலே ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நல்ல ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஜாதகத்தில் குரு சூப்பராக இருக்காருன்னு அர்த்தம். ஆஃபீஸில் நல்ல பதவியில் இருக்குங்க அப்படின்னு ஒரு விருச்சிக ராசிக்காரர் சொல்கிறாருன்னா குரு சப்போர்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியே அந்த குரு தான். அப்போ இந்த குரு தான் இவங்களுக்கு காசை அள்ளி அள்ளி வழங்குது. எப்பவுமே பெரிய வெற்றிகளை கொடுக்குது, நல்ல பதவிகளை கொடுக்குது, அந்த யோகம் இருக்குது, நல்ல பிள்ளைகளை கொடுக்குதுமா. என் வயசான காலத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட் என் பிள்ளைங்க தான் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்க சொல்கிறாங்கன்னா குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். என் பையன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விருச்சிக ராசிக்காரர் சொல்கிறாருன்னா குரு சரியில்லை ஜாதகத்தில்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குரு பகவான் இவங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடம் நல்ல இடமா? இல்லை. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது பொதுவாக எந்த ராசிக்கு நல்ல இடம் இல்லை. இவங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறார். அப்போ இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு வியாபாரம் செய்கிறாங்க வச்சுக்கோங்களேன், அந்த வியாபாரத்தில் ஒரு கஸ்டமர்கிட்ட நேர்மையான முறையில் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களே ஓவராக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாக லாபம் வச்சு கொஞ்சம் லாபம் வைக்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸில் லாபம் வைக்காமல் எப்படி அவங்க பண்ண முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ஒரு பெரிய லாபம் வைக்கிறாங்க வச்சுக்கிடுங்க, சிக்கலில் மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், எந்த ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அளவுக்கு மீறிய லாபத்திற்கு ஆசைப்படக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு உண்மை. பணத்தை கொண்டு போய் நான் ப்ரைவேட் கம்பெனியில் போட்டேன், ஒரு சீட்டு கம்பெனியில் போட்டு ஏமாந்தேன், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். குறுக்கு வழியில் அதிக பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிற எண்ணம் இப்போ பெருகும். ரொம்ப நெருங்கினவங்க சொல்லுவாங்க, நானாச்சும் பொறுப்பு, அந்த கம்பெனியில் நான் பணம் போட்டேன், எனக்கு பெருகிருச்சு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, மற்ற கம்பெனிலாம் ஏமாற்றிருக்கலாம், இந்த கம்பெனி ஏமாறாது அப்படிலாம் சொல்லி உங்களை பணம் போட வைப்பாங்க. ஏன்னா பணம் லாஸ் ஆகணும்னு இருக்குல்ல ஒரு நேரம். அப்போ எச்சரிக்கையாக இருங்க. அது பணத்தை போடுவது மட்டும் இல்லாமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு எண்ணமும் இல்லாமல் நேர் வழியில் போகணும். பொதுவாகவே நேர்மையானவங்க விருச்சிக ராசிக்காரங்க, நான் ஒரு தடவை சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ என்னன்னா, அந்த 8ல் குரு போகும்போது பிள்ளைங்க நம்ம சொல்படி கேட்க மாட்டாங்க, மாறி மாறி பேசுவாங்க, மாறி மாறி நடந்துக்கிடுவாங்க வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பொறுத்து போயிடணும். இந்த ஓராண்டு என்ன தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன், அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது, ஃப்ரெண்டு மாதிரி நடத்திக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட போயிடணும், நான் சொல்கிறது தாண்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் அனுசரித்த மாதிரி கொண்டு போயிடணும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினாலே இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நகை வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த நகை விஷயத்தில் இரவல் கொடுக்க வேண்டாம் பிறரிடம். நிறைய நகை சேர்ப்பாங்க இப்போ விருச்சிக ராசிக்காரங்க. பிறர்கிட்ட இரவல் கொடுக்கறது, கொடுத்த நகை திரும்ப வராது. விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கிட்டு நான் ஒரு வாக்கிங் போகிறேன், இல்லை ரோட்டில் நின்று யாரும் அத்துக்கிட்டு போயிட்டாங்க, நகை திருடு போகிறதெல்லாம் இந்த காலகட்டம். சரிங்களா?
அதே மாதிரி சாப்பாட்டு விஷயங்கள் இருக்க வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப புளிப்பு உணவுகளையோ வயத்துக்கு ஒத்துக்கிடாத உணவுகளையும் சேர்க்கக்கூடாது. சிலருக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இப்போ இருக்கும். ஓகே. ஆமாம், ஒரு 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 பாதிப்பு, வயிறு பாதிப்பினால் உடம்பு பாதிப்பு வரலாம்ங்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணும். சார், வருமானம் வருமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? நல்ல வருமானம் வரும். குறுக்கு வழியில் சம்பாதிக்காதீங்கன்னு சொன்னீங்க தவிர நல்ல வருமானம் வரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். நல்ல பொசிஷன் கிடைக்கும் ஆஃபீஸில், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. படிப்பு முயற்சிகள் எல்லாம் தொட்டதில் வெற்றி பெறும். நல்லா இருக்குது. பிஸ்னஸ் நினச்சபடி லாபம் அடைவாங்க. அளவாக நீங்கள் எவ்வளோ லாபம் பெற முடியுமோ அது பெறலாம். அந்த யோகமெல்லாம் இருக்குது. கல்யாணம் ஆகலை உங்கள் வீட்டில் யாருக்காவது அப்படின்னா கல்யாணம் ஆகிடும். இதனால் வரைக்கும் அந்த தடை இருந்துக்கிட்டு இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தில் கல்யாண தடை இருக்குது. அது இப்போ கூடி வரும். அந்த முறையில் எல்லாமே நல்லா இருக்குங்க. பெரிய வெற்றிகள் வந்து சேரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உக்கிர தெய்வங்களை வழிபடணும். இவங்களுக்கும் மேஷத்துக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் ஞாபகப்படுத்துறீங்க பாருங்க. மேஷத்துக்கு எப்படி வந்துச்சு? உக்கிர தெய்வம் காலபைரவரை காட்டிச்சங்க. விருச்சிக ராசிக்காரங்களும் உக்கிர தெய்வ வழிபாடு தான் செய்யணும். அதுலேயும் குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு செய்யணும். நரசிம்மரை பிரதோஷ காலத்தில் கும்பிடணும். நரசிம்மரை கும்பிடும்போது எப்படிப்பட்ட எதிரிகள் விழுந்துருவாங்க. குறுக்கு வழியில் உங்களை ஏமாற்றத்துக்கு சில பேர் வருவாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்க, இரிடியம் பிஸ்னஸ் பண்ணுங்க, என்னெல்லாமோ சொல்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்க இப்போ மாட்டிடுவாங்க. மாட்டாமல் கவனமாக இருக்கணும். அப்படின்னா உக்கிர வழிபாடு செய்தால், உக்கிர தெய்வங்களை வழிபடும் போதுமா எப்படிப்பட்ட ஆபத்துலேருந்து காப்பாற்றுதுமா. பெரிய பிரச்சனைகள் மனுஷனுக்கு வருதுன்னா அதுலேருந்து காப்பாற்றுறது அந்த உக்கிர தெய்வங்கள். அதனால நரசிம்மரை வழிபடணும். மந்திர ராஜபதம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா, அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல எந்த எதிரியும் நம்மளை நெருங்க முடியாது. ஸோ உங்களுக்கு வியாபாரம் நல்லா இருக்க போகுது, உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் நல்லா வருது, உங்கள் பேச்சில் ஒரு கண்ணியம் கூடுது, காசு பணம் கூடுது, நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்கு நான் கவனமாக இருக்கணும்னு சொன்ன விஷயத்தில் மட்டும் அங்கே கவனமாக இருக்கணும். அவ்வளவுதான். முடிந்தால் ஒரு முறை சோழிங்கர் சென்று வழிபட்டுட்டு வரணும். லக்ஷ்மி நரசிம்மர். ஆமாம், வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சி தான். கண்டிப்பாக சார், விருச்சிகத்துக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டீங்க.